களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நல்ல கைத்தட்டி. களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன், நான் தினமும் துதிக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? மேலானது உம்முடைய கிருபை. ஆண்டவருடைய அன்பு, தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவரை துதித்து பாடி, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. கரங்களை தட்டி உம் பேரன்பு. வாலிப பிள்ளைங்க பாடுங்க. துதிக்கட்டு உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டு. உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நல்ல கரங்களை தட்டி, தேவனே நீர் என் தேவன், உரிமையோடு பாடுங்க. அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். உம் மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் மகிமையை வாஞ்சிக்கிறேன், உம் அந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நமக்கு ஒரு துணையாயிருந்து, ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையிராயிருந்து, நிழலாயிருந்து நம்மை பாதுகாக்கிறவர், அவருடைய வலது கரத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் உள்ள வலது கரம். நல்ல உற்சாகத்தோடு, நீதானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவே. நீதானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களி புகழ்கிறேன். ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். நல்ல கரங்களை தட்டி கைகளை நான் உயர்த்துவேன். ஆண்டுடைய திருநாமத்தை சொல்லி படுக்கையிலும் நினைக்கிறேன், இரவிலும் தியானிக்கிறேன். கைகளை நான் உயர்த்துவேன், திருநாமம் சொல்லி சொல்லி
கைகளை நான் உயர்த்துவேன். படுக்கையிலும் நினைக்கின்றேன், இரவிலும் தியானிக்கின்றேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறேன், இரவிலும் தியானிக்கின்றேன். படுக்கையில் நினைக்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன், நான் தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி என் ராஜா முன்னே செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசேனா பாடிடுவேன், நான் ஓசேனா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. பாடுங்க, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு வெற்றி உண்டு. பாடுங்க, கிறிஸ்து நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. பாடுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று
Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. என் இயேசு ராஜா எல்லாரும் பாடுவோமா? உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. நல்ல கரங்களை தட்டுவோமே இன்னும் உற்சாகமா. கடலே என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவோ. கடலே என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவோ. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் காரோ. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லை என் வாழ்வில் காரோ. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை வந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை செல்ல அருளோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்வில் அலையாமல் செல்ல முன் செல்ல அருளோ. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, அந்த கொல்கதா மலையிலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவராய் இயேசு எல்லா பாடுகளையும் சகித்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோம். மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோம். காரீருள் சேதங்கள் அணுகாது பரமனே என் ஓர் தீபமாய் வாரோ. நெல் காரீருள் சேதங்கள் தீபமாய் வாரோ.
அலையாமல் உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. என் இயேசு ராஜா சாரோ நின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதோ. என் இயேசு ராஜா yes Lord உம் கிருபை தந்தாலே போதோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. திடுவே ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் பாடுங்க. ஐயா இசையா ஸ்தோத்திர உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே மதிலை தாண்டிடுவே. எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினே இருளை ஒளியாக்கினே. எனது விளக்கு எரிய செய் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஐயா சோத்திரம் இசையா சோத்திர பாடுங்க. இசையா சோத்திர வான்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தே உயர அமர செய்தே. வான்களை போல ஓட செய்தி உயர அமர செய்தே உயர அமர செய்தே. ஐயா சோத்திரம் இசையா சோத்திர ஐயா சோத்திரம் இசையா சோத்திர. நீரையின் கண்மலை நீரையின் கோட்டை எனது அடைக்கலமே பாடுங்க. நீரையின் கண்மலை எனது அடைக்கலமே அடைக்கலமே. நீரையின் கண்மலை நீரையின் கோட்டை எனது அடைக்கலமே எனது அடைக்கலமே. நீரையின் கண்மலை எனது அடைக்கலமே. ஐயா சோத்திர இசையா சோத்திர பாடுங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவே மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டுகிற கிருபை உன்னத பலன் புது பலன். நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே.
வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. யா சோத்திரம் இசையா. ஆண்டவருக்கு சோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இசையா சோத்திரம் ஐயா சோத்திரம். இசையா சோத்திரம் ஐயா சோத்திரம். இசையா சோத்திரம் ஐயா சோத்திரம். இசையா சோத்திரம். கால்களை வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டே, அகலமாக்கி விட்டே. கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி. நெருக்கத்திலே பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் ஐயா சோத்திர. இசையா சோத்திர ஐயா சோத்திர. இசையா சோத்திர. நல்ல கரங்களை தட்டி, நல்ல 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 விடாம கரங்களை தட்டி. ரிகதரரபோ ரிகபரபா ரிகதரகதரபோ ஷேகேதரே. விடுதலை, வெற்றி, விடுதலை. ரிபலபரக. நல்ல நல்ல வாய்களை திறந்து முழு பலத்தோடு உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே என் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, எனது அடைக்கலம் நீரே. ஹல்லேலூயா. நீரே என் கண்மலை, நீரே கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனது அடைக்கலமே ஐயா சோத்திர. இசையா சோத்திர. பாடுங்க முழு பலத்தோடு, முழு விசுவாசத்தோடு. சத்தத்தை உயர்த்தி. நீரே என் கண்மலை, நீரே கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை. He is our rock, He is our fortress, He is our salvation. எனது அடைக்கலமே ஐயா ஸ்தோத்திர. இசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஸ்தோத்தரிக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஐயா ஸ்தோத்திர. இசையா ஸ்தோத்திர. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, 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 ஆராதனை.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய கண்களை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய மூளை, நம்முடைய இருதயம், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகள், நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், நம்முடைய முழு சரீரத்தையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுவே நீங்களும் நானும் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எல்லா கரங்களை உயர்த்தி, இயேசப்பா எங்களை நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த அடுத்த 6 நாட்கள் நான் சிறுகனப்பா, நீங்க பெருகணும்ப்பா. யோவான் 3:30 படி அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. யோவான் 3:30 படி ஆண்டவராகிய இயேசு எனக்குள்ளே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். யோவான் 3:30 சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு எனக்குள்ளே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையிலே நான் பெருக வேண்டும். என்னுடைய சுயம் சொருக வேண்டும், குறைய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்கம்மா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நாள்ல கூட கர்த்தாவை நோக்கி பார்க்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே சப்பா ரெஹோபோத் திருச்சபையிலும் வந்து ஆராதிக்க ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை தேவன் நீர் அபரிதமாய் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தா விசேஷமாய் சுகவீனத்துல காணப்படுகிற அருமையான ஜெயசீலன் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே, பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த வாரத்துல நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுகிற கிருபையும் ஆண்டவரே ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்கு போகிறவர்கள், ஆண்டவரே இயேசப்பா கர்த்தாவே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வாகனம் ஓட்டுகிற மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இயேசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் கொண்டு பெரியோர் வரைக்கப்பா இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, செய்தி கொடுக்கப்படுற தாசனை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தவரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 20ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 20ஆம் சங்கீதம் 681ஆம் பக்கம். சத்தத்தை உயர்த்தி மாறி மாறி வாசிக்கலாம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ஆமென் ருசிக்கணும். எப்படி ருசிக்க முடியும்? நம்ம சாப்பிட்டாதான் ருசிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை தியானிக்கணும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கி ஒரு சங்கீதத்தை குறித்து தான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதை கர்த்தர் எனக்கு பல நாட்களுக்கு முன்பாக தந்தாலும் இன்றைக்கு அதை இந்த இடத்துல பேசும்படியாக தேவன் அழைத்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். யாராவது வாசிங்க சங்கீதம் 23 பார்க்காம சொல்லணும். சங்கீதம் 23:1. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி எனக்கு உதவி செய்தி, திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை காத்துக் கொள்வி. ஆமே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை காத்துக் கொள்வி. உம்மாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்கோல வர்ஷபலதர பௌஷதரபா. ஆமென். மறுபடியுமாய் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்முரி ரவள சபலதிதரவரபா. ஆமென். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை காத்துக் கொள்வீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் வந்தன்னை காத்துக் கொள்வீர். ஆமென். தீவிரமா வந்து நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாஸ்தவம் சங்கீதம் 23 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 23வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இத சொன்னது யாருன்னா தாவீது ராஜா. தாவீது ராஜா ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அந்த நாட்களில் இது பண்ணாரு. இதனால இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5வது வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னடா இந்த வசனத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தாவீது ராஜாவுடைய இளமை பிராய காரியங்களை நம்ம பார்க்கணும். இல்லை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் அனுபவிச்ச உடனே அவர் வந்து சொல்றாரு சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். அப்ப இன்றைக்கு நாம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும், நீயோ சும்மா இருப்பாய், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆக அந்த பாரத்தில் அவர் மேல வச்சுட்டோம்னா நமக்கு எந்த ஒரு கவலையும் வராது. அவர் நமக்காக பாடுபடுவார். ஆனா அதுக்கு முன்பாக பல சோதனைகள் வரும். என்னுடைய மருமகன் அவர் சொன்னது போல சோதனைகள் வரும். ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நாமெல்லாம் ஜெயிக்கிறவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு
எப்போதான் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இதை தாவீது சின்ன வயசுல இருந்து நம்பினாரு. ஏதெல்லாம் நம்பினார்னா, தாவீதுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, சல்மோன் ராகாம்பிடத்திலே போவாசை பெற்றான். போவாஸ் ரூத்தினிடத்திலே ஓபத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தொடக்க ஆரம்பத்துல இருந்தே ராஜாவாயிட்டாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் தாயின் கருவாகும் முன்பவே அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லோரும் ராஜாவும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறோம். ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மை ஒரு நாளும் மறவாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா அந்த அழைச்சதான் பாத்திரம் அப்பதான் வந்தது உபத்திரவம். ராஜாவை அழைத்ததுனால என்ன ஆயிடுச்சு? உபத்திரவம். அவர் வளரும் போது என்ன ஆயிடுத்து, இந்த ஈசாயும் ஒரு நீதி விசாரிக்காரனை போல உட்கார்ந்துருந்தான். அவங்க அப்பா அதே மாதிரி இருந்தா, போவாஸ் அப்படி இருந்தார். ஏன்னா பெரிய பணக்கார குடும்பம். அந்த நாட்டிலேயே அவங்க தான் பெரிய ஆட்களா இருந்தாங்க. ஆனா 2 பேரும் சல்மோனையார ராகா பெண்ணும் வேசியை திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னடான்னு யோசித்தாங்க. சரி, அதான் போச்சு. அடுத்தது போவாஸ் மோவாபிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. மோவாபிய ஸ்திரியை பற்றி சொல்லும் பொழுது லேவியராய் 23:3 வாசிக்கும் போது, உபாகம் 23:3 சட்டுன்னு வாசிங்க, இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். ஆமேன். எப்போவா? என்றைக்கு உட்படலாகாது. லைஃப் லாங். இன்னைக்கு ஒருவேளை பிசாசு நம்மள ஏய் நீ உருப்படவே மாட்டாடா லைஃப் லாங். ஆனா அந்த நெருக்கத்தில் உதவுகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்த இத தாவீதுக்கு ஆணித்தரமா வரணுன்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்கிறாரு தேவன். இப்போ ஈசா என்ன பண்ணாரு, அந்த ஒரு இடத்துல வந்த உடனே மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரே பொறாமை. என்னடா இவன் ஒரு கேவலம் மோவாபிய பெண்ணுடைய பேரன், இவனை போய் வந்து நம்ம தலைவனா வச்சிருக்கிறதா, இவனை தள்ளணும்னு சொல்லிட்டு பேசுற உடனே இவனுக்கு ரொம்ப ஆத்திரம். என்னடா நம்ம மேல இப்படி எல்லாம் இது பண்றாங்களே இப்படியான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், தான் பெஞ்சாதிய வேலைக்கு வச்சுட்டான். ஓ சந்ததியே வேண்டாம், நான் வேற மாதிரி போறேன். கொஞ்ச நாள் ஆச்சு, 7 குழந்தை பிறந்த பிறகு தள்ளுறான். அதுவும் தள்ள உடனே இவனுக்கு ஒரு யோசனை, ஏன் நானும் இதே மாதிரி ஒரு அந்நிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணி இவனுக்கு கோபம் ஊட்டக்கூடாது. எங்க தாத்தா கோபம் ஊட்டினாரு, இன்னும் அதிகமாக அதை விட செய்கிறேன் சொல்லிட்டு ஒரு இது வைராக்கியம் வந்துட்டு பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டா இல்லை. ஆனால் அந்த பொண்டாட்டி பெஞ்சாதியுடைய வேலைக்காரி ஒரு அம்மோனிய ஸ்திரீ, அவளை கூப்பிட்டான். எம்மா இன்னைக்கு என் கூட இருந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவளுடைய திருமணம் எப்படி நடக்கும். சுத்தமாக முக்காடை போட்டு மூடிடுவாங்க, ராத்திரியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. தெரியும் இல்லையா, நம்ம ஆபரகாமுடைய சந்தையில் வந்தவங்களுக்கெல்லாம் அப்படிதான் நடந்தது. சரி, இப்போ என்ன ஆச்சு, இதை உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நேராக போய் அவங்க தலைவிகிட்ட சொல்லிட்டாங்க, எஜமானிகிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு, ஒத்துக்கிட்டியா? ஆமாம் ஒத்துக்கிட்டேன். அப்படியே ஒன்றும் இல்லை இல்லைன்னு ஒன்றும் மறுக்காத, நீ பாட்டுக்கு உன் இடத்துல போய் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சொன்ன தேதிக்கு இந்த அம்மா முக்காடு போட்டு அவர்கிட்ட பிரவேசித்தாங்க. பிரவேசித்த கொஞ்ச நாட்கள்ல எல்லாம் என்ன ஆயிடுத்துன்னா, இவங்களை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த அம்மா கற்பம் தரிச்சுட்டாங்க. கற்பம் தரிச்சு கொஞ்ச நாள் ஆனோன்னா எல்லாரும் டேய் பாரு, இவனுடைய ஈசாயனுடைய மனைவி தவறான வழியில் போயிட்டாங்க போல, இது வெளியில தள்ளப்பட்டிருக்கானோ. ஆனாலே என்ன ஆயிடுச்சு, உடனே இவனுக்கு ரொம்ப ஆத்திரம். கூப்பிட்டான், என்னன்னு. அப்போதான் இவன் விளக்கி சொல்றான், இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு. இது வந்தது இவனுக்கு ஆத்திரம். என்னடா அம்மோனிய ஸ்திரியை பாலனா நம்ம சொந்த பொண்டாட்டியை நம்ம கிட்ட வந்துட்டாலே என்ன பண்றது, ஆத்திரம். சரி, பட் நீ வந்த, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா உனக்கு பிறக்கிற பிள்ளையை நான் என்ன பண்ணுவேன், அடிமையை போல நடத்துவேன். எந்த காரணத்தை கொண்டும்
சங்கீதம் 51 அதனால தான் சொல்லும், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஏன் பாவத்தில் கற்பம் தரித்தாள்னு சொல்றேன்னா, அவங்கள விளக்கிட்டாங்க. இஸ்ரவேல் இது பிரகாரம் ஒரு விளக்கிற பெண்ணை மறுபடியும் நம்ம சேரக்கூடாதுன்றது இது தகப்பனுடைய துர்க்குணமான எண்ணம். அதுல உருவானே என் தாய் என்னை பாவத்தில் கருதும். அதனால கொஞ்சம் வளர்ந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை விட்டு வெளில தொத்திட்டாங்க. மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டான் மறுபடியும். ஆனா தாவீதை மாத்திரம் என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ராஜா சவுலுக்கு ஊழியக்காரனெல்லாம் போனாங்க. ஆனா தாவீது மாத்திரம் எங்க இருந்தான், ஆடுமேன். ஆனால் உன்னுடைய பரிதாப நிலையை பார்க்கிற தேவன் தாவீதின் பரிதாப நிலையை பார்த்தார். ஏன், அவன் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவனாயிருந்தார். ஆனால் தான் தேவன் சொல்றாரு அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, தாவீதை எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஏன்னா அவன் ஒரு நாள் கூட கர்த்தரை துதிக்காம ஒரு வேலையை செய்ய மாட்டான். கொஞ்ச நாள் பலவிதமான கஷ்டங்கள், பல துன்பங்கள் வேணும்ட்டே அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, பலவிதமான காட்டு மிருகங்கள் இருக்கிற இடத்துல போய் மேய்க்க சொல்லுவாங்க. அப்படியே அந்த மிருகம் அடிச்சு அவனை சாவடிக்கட்டும், இப்படி எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்னுத்தில் நடக்கல. ஏன்னா ஆபத்து நாளில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன். இந்த காலை வேளையில ஒருவேளை நீங்க ஆபத்தோட கூட வந்திருக்கிறீங்கன்னா, உங்களை தப்புவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நம் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மை உண்டாக்கின தேவன் வல்லமையுள்ள தேவன். இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவு நாள் இவன் எப்படி இருக்கிறான், சகிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் சகிக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சோதனை இல்லாமல், உங்க போதகர் ஐயா கூட சொன்னாரு, சோதனை இல்லாம நமக்கு எந்த விதத்துல வெற்றி இல்லை. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ண என்ன பண்ணுவான், முதல்ல ரன்னிங் ஓடுவான், அப்புறம் வெயிட் லிஃப்டிங் இது பண்ணுவான், எல்லாத்தையும் ஹைட் எல்லாம் பார்த்து எல்லாத்துலயும் வந்தா கூட உடனே எடுத்து அப்பாயின்ட் பண்ணிட மாட்டான். அவனுக்கு ஒரு ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் எல்லாம் சக்சஸ் ஆகி வந்தா தான் ஃபர்தர் ஜாப். அப்போ அதே போல இன்றைக்கு நமக்கு உலகத்தில் நாம் இருக்கிறோம், உலகத்திலே பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன், கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட உபத்திரமா இருந்தாலும் கவலை இல்லை, நம்மை மேற்கொள்ள அவருக்கு வல்லமை உண்டு, நம்மை தப்புவிக்க அவருக்கு எல்லா விதத்திலும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. சரி, இப்ப என்ன எடுத்து உடனே பார்த்தாரு, அதினதின் நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். தாவி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான், என்னடா இப்படி ஆயிடுத்தேன்னு. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஈசாயோட பத்தியா அவனை விட்டேன், காலி அவன் இந்த மாதிரி இருக்கிறானேன்னு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வாசிங்க 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்க முடியுமா? நான் சீக்கிரம் வாசிங்க, ஏன்னா டைம் இல்லை, நானே பார்த்துருவேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே மன்னிக்கணும் 22ல 16வது வசனம் 3 16:3 மன்னிக்கணும். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் யாருகிட்ட சொன்னாரு இது? சாலமோன் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஈசாய் வீட்டுக்கு போ, அவனுடைய ஒரு மகனை நான் அவனோடு அபிஷேகம் பண்றதுக்காக அவனை அழைச்சிருக்கிறேன். யாருன்னு சொல்லவே இல்லை. அவனை யாருக்காக அபிஷேகம் பண்ணுமா? எனக்காக அபிஷேகம் பண்ணு. பாருங்க, தாவீதை விலக்கி விட்டாங்க, ஆனா கர்த்தருக்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள நானும் அவருக்காக ராஜாக்களும் ஆசாரியலுமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார். ஆமென். சரி, இப்ப என்ன பண்ண, எனக்காக அபிஷேகம். அதுக்கு அர்த்த வசனம், சாமுவேல் என்ன பண்ண, இவர் போறாரு, போய் பலி விருந்துக்காக கொண்டு போகும்போது எல்லாம் பயப்படுறாங்க. 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஐயோ சாமுவேல் வர்றாரு, என்ன ஆபத்தோ. இல்ல இல்ல, கவலையே படாதீங்க, நாங்க இது வரேன். இவரும் சவுலுக்கு பயந்து திருட்டுத்தனமா போற மாதிரி ஒரு காளையை எடுத்துட்டு போய் பலியிடுறாரு. பலியிட்டு போறாரு. போட்டு ஈசாயை கூப்பிடுறாரு. எப்பா பையன்ல கூப்பிடு, நான் அபிஷேகம் பண்ணணும். முதல்ல வர்றான் ஒரு பையன்,
வந்த உடனே சும்மா ஜெய்யாண்டிய நல்லா இதுவா இருக்கிறான், ஆரோக்கியமான ஒரு தேகத்தோட பார்த்து இவன் தாண்டா உடனே அபிஷேகம் பண்ணலாம். கையை துப்பினால் போ, இவன் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஆகவே நம்ம இருதயத்தில் நாங்கள் சுத்தம் இருக்கணும். சும்மா மாய்மாலம் பண்றதுக்காக பிறந்தவர்கள் அல்ல. நாம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே என்னோட இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அந்த சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டின்னு, அதனால தான் தாவீது கேட்டார். சரி, இப்ப இவன் இல்ல அர்த்தம் இப்படி 7 பேர் இல்லை, இவருக்கு என்ன ஆயிருக்கும்? இன்னும் ஆண்டவர் என்ன சும்மனாலும் கொண்டு வந்துட்டாரா இங்க? ஆனா நீடிய பொறுமை வேணும். சாமுவேலுக்கு அது இருந்தது. நேரம் போனாரு, ஒரு இடத்துல போய் சேர போட்டு உட்காந்துட்டாருங்க. உட்கார்ந்த உடனே ஈசாய் கிட்ட, என்னப்பா உன் மகன் இவ்வளவுதானா, வரலையா? இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் இங்க இல்ல, அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டேன். எங்க அனுப்பிட்டேன்? ஆடு மேய்க்க. இங்க இல்ல, அவன் வீட்லயே இல்ல, சேர்த்துக்கல, வீட்டுல அவன் இருக்கிறான். அவனை கூட்டு வா, அவனை தான் நான் பார்க்கணும். உடனே அவனை கூட்டு வராங்க. கூட்டு வந்து இவரு பாடு பேசாம உட்காந்தே இருக்கிறாரு. பார்க்கற எல்லாம் அழகா இருக்கிறோம், எல்லாம் இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த 10ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிங்க, 10வது வசனத்துல இருந்து. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்த 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். என்ன செய்யணுமா? நீ எழுதுரு, உட்காராத, போதும், உட்கார்ந்தெல்லாம் போறோம். ஏன்னா வந்துட்டான், நான் சொன்ன ஆடி வந்தான்பா, எழுந்துரு. நீ அவன் முன்னால உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு தகுதி கிடையாது. நான் என் பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை ஒருவேளை எல்லாரும் துரத்தி இருப்பாங்க, ஆனா யாரு துரத்துனாங்களோ, யாரு உங்களை கேவப்படுத்தினாங்களோ, அவங்க உங்களுக்கு முன்பாக வந்து மண்டிட்டு நிற்ப தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆமென். நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் இழந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையை சொல்றேன். ஆனா என் தேவனை உயர்த்துகிறார். உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்க வந்திருக்கலாம், ஐயோ நான் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த கேஸ்ல நான் எப்படி தப்பி வைப்பேன், பலவிதமான பிரச்சனைகள்ல இருக்கிறனே. கவலைப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்களை கைவிடாத தேவன். இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப சொல்றாரு, இப்ப பதி, இதுதான் 5வது வசனம். உடனே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த காலத்துல என்னாச்சு, விடுதலையின் காரியத்துக்கு ஒரு பந்தி இருக்கும். எகிப்துல இருந்து வெளியில வரும்போது அவங்களுக்கு செய்த காரியம் என்ன? கடைசியா பஸ்கா பண்டிகை, பஸ்காவா அரசரிக்க வச்சாங்க. நல்ல கறி சாதம்லாம் போட்டு இதை சாப்பிடுவோம், எதிரியெல்லாம் பார்க்கட்டும். ஆனா இது எப்ப சாப்பிட ஆரம்பிச்சானோ எதிரியுடைய தலைச்சம்பள காலி. உங்களுக்கு அவர் வார்த்தையின் மன்னாவை தருகிறார். நீங்க இதை சாப்பிட 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 எதிரி காலி. என்ன செய்றாரு? யோசுவா 1:5 வாசிங்க. நான் மோசேயோடு கூட இருந்தது போல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது அன்னைக்கு அப்படி சொன்னார். இன்னைக்கு இயேசு என்ன சொல்லியிருக்கா தெரியுங்களா? மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அங்க யோசுவாவுக்கு சொன்னது நான் ஒன்னோ கூட இருக்கிறேன். ஆனா நமக்கு என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு வரை நம்ம சந்ததி 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 எவ்வளவு வேணாலும் வரட்டும்,
அவர் மறுபடியும் வந்து நம்மளை அழைத்து போற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். கையை தட்டி கத்தனை சொல்லுங்க. வாக்கு மாறாத தேவன், அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். என்னாச்சு? அடுத்தது பந்தி வச்சுட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்ப எப்படி இருந்திருக்கும் இவனுக்கு, அவங்க அப்பாக்கு, ஈசாய்க்கு. என்னடா இப்ப நான் துரத்துனா, நான் எழுந்து அவன் முன்னால் நிற்க வேண்டியதாயிடுச்சு. இதுதாங்க நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய. இதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். உடனே என்ன, அது அபிஷேகித்தார். யார? தாவீத அபிஷேகம் பண்ணாரு. இந்த அபிஷேகம் தான் என்னவா மாத்துது? அவனை ராஜாவா மாத்துது. இன்னைக்கு நமக்கு தேவன் ஒரு அபிஷேகம் தராரு. இந்த அபிஷேகம் நம்மளை என்னவா மாத்துது? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 சொல்லப்பட்டிருக்கோம், உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். இப்போ இதுதான் என்னது? நம்முடைய சேரக்கூடிய ஒரு சேதமில்லாத ஒரு காரியமா இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தராரு. அடுத்தது என்ன பண்றாரு? நிரம்பி வழிகுது என் பாத்திரம் நிரம்பி. சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு ஒருவேளை பாடுகள் வரலாம், எல்லாம் வரலாம், நமக்கு சந்தோஷம் இருக்குதா? இதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நமக்கு பந்தி ஆகிய வார்த்தைகளை தந்திருக்கிறாரு. சீக்கிரம் முடிக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா போறேன். முதல்ல யோசுவா வாசிட்டோம். இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை ஒண்ணுமே சேதப்படுத்தாதப்பா, நீ கவலைப்படாத. லூக்கா 10:19 என்ன சொல்றாரு? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கூட, ஒன்றும் ஒன்று சேதப்படுத்தாது. கவலைப்படாத. நீ போவ, நீ ஒருவேளை விஷத்தை குடிப்ப, அது ஒன்றும் செய்யாது. சர்ப்பத்தை எடுப்ப, ஒன்றும் பண்ணாது. வியாதியஸ்தல் மேல கை வைப்ப, நீ தான் ராஜா, அவனுக்கு விடுதலை தருவ. உன்னை பெரிய ஆளாக்குறார் ஆண்டவர். அடுத்தது இது இந்த உடன்படி உறுதிமொழி மாத்திரம் இல்ல, இதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. மத்தேயு 10:1 10வது வசனம், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 10வது வசனம், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், அதிகாரம் கொடுக்கிறார். சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? அதிகாரம் பெற்றுட்டோம் இல்ல. ஆனா இன்னைக்கு இதை என்ன மிஸ்யூஸ் பண்றாங்க தெரியுமா? நான் தான் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றேன், வாங்க எங்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்கிட்ட ஜெபம் பண்ணணும்னா இவ்வளவு காசு தரணும். உங்களுக்கு சோகம் ஆயிடுச்சா, எடுத்துட்டு வந்து எனக்கு முதல்ல இவ்வளவு காணிக்க கொடுங்க. இதுக்கு இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமே. இந்த இதை எவன் ஒருத்தன் வியாபாரமா பண்ணான்னா, முதல்ல இது எனக்குங்க, தயவுசெய்து உங்களுக்கு நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் நல்ல இது இருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையை தான் நான் யோசித்து பார்க்கணும். நான் என்ன பண்ணோம்? யார்கிட்டையும் எந்த காசும் வாங்காம அவங்களுக்கு ஜெபிக்கணும். இப்படி பல அற்புதங்களை என்ன வைத்து ஆண்டவர் செய்திருக்கிறாரு, சொல்றதுக்கு நேரம் கிடையாது. அப்ப இலவசமா பெற்றா, இயேசு நம்ம இலவசமாய் ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏதாவது காசு வாங்கினாரா? எதுவுமே இல்லை. நம்முடைய உள்ளத்தை மாத்திரம் தான் பார்க்கிறாரு. இந்த உள்ளத்தை அவருக்கு தந்தா போறோம். அந்த நன்றி அறிதல இருக்கணும். லூக்கா 17:17 பார்க்கும்போது 10 பேர் விடுதலை பெற்றாங்க. அதுல ஒருத்தன் மாத்திரம் வந்தான். வந்து சொல்றான், ஆண்டவரே உங்களுக்காக நான் இது பண்ணேன், நீங்க சொன்ன வார்த்தையின்படி போனேன், இதை நான் சுகமாயிட்டேன். வாசிங்க லூக்கா 17 நினைக்கிறேன், அதுல இருக்காது. நீ ஒருத்த மாத்திரம் தான் வந்தியா? ஆமென். இன்னைக்கு நம்ம நன்றி எறிதலா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கம் அடைகிறாருங்க. எப்படி நன்றி எறிதலா இருக்க முடியும்? அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலையில எழுந்து ஆண்டவரை துதிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லி அதிகாலையில் எழுந்துருன்னாரு. இப்படி சொன்னது 4 தடவை தான் பார்க்கலாம், 3 தடவை தான் பார்க்கலாம் ஆண்டவரா சொல்லி மோசே கிட்ட. ஆனா யோசுவா தன்னிச்சையா அதிகாலை எழுந்து போனான், 4 தடவை எழுந்து போனான். அதனாலதான் யோசுவா அந்த இடத்த போய் சேர்ந்தான், மோசே போகலைங்க. இன்னைக்கு நீங்களும் நான் தன்னிச்சையா ஆண்டவரை துதிக்கிறோமா? அவன் தன்னிச்சையா வந்தான். யாரு? நன்றி சொல்றதுக்கு.
10 பேர் சோகமானாங்க, ஆனா ஒருத்தர் மாத்திரம் இன்னைக்கு நீங்கள் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவர்களா இருக்கிறோமா? நன்றி எறிதல் உள்ளவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நன்றி எறிதலோடு இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அந்த சொல்லக்கூடிய காரியம் இருக்கணும். அதனால தான் நமக்கு அபிஷேகம் தந்தாரு. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுல 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல என்னது? பெலனடைகிறதுக்கு. உங்க போதகர் ஐயா சொன்னாரு 76 முடிய போது இந்த வருஷத்துலயும் எப்படி இருக்கிறார் பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு 76 இல்லைங்க, இப்பதாங்க 24ஆவது. தமாஷா சொல்லிட்டேன், பக்கா கிழமை நான். 76 முடிய போகுது. என்ன ஆனா 100 வயது கிழவனும் இளைஞன் எனப்படுவான். அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா இது கர்த்தருடைய பார்வையில் எனக்கு எவ்வளவு வயசு? வெறும் 24 தான். உலகத்து உங்க பார்வைக்கு தான் நான் என்னது 76 வயசு. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு 24 வயசு இளைஞன் தான். ஏன்னா 100 வயசு கிழவன இளைஞன் எனப்படுவான். உங்களை யாருமே கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு வயசாகி போச்சு, நான் சோர்வடைஞ்சு போயிட்டேன், கவலை வேண்டாம். ஏன்னா ஏசாயா 10 27வது வசனம் வாசிங்க. ஏசாயா 10:27. சீக்கிரம் வாசிங்க. அந்நாளில் உன் தோளை நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். 10:27 தானம்மா ஏசாயா? கரெக்ட் தானே? இதுல கழுத்திலிருந்து அவனும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிவு போமா? நம்ம கொடுத்த அபிஷேகம் முறியுமா? இது சரியான மொழியாக்கம் அல்ல. ஆங்கில வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா the yoke shall be destroyed because of the anointing. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எதனால நுகம் முறியுது? இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட கஷ்டம் பண்ணாலும் வரட்டும், வயசாகி போச்சு, என்னால் நடக்க முடியல. என்ன ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஸ்பைனல் கார்டில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. நடக்க முடியாம ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்க 3 மாசம் நீ பெட் ரிட்டனாக தான் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். சேர்ல வச்சு தூக்கிட்டு போனாங்க கீழே வருங்கிறதுக்கு. என்னால் கால் நிற்க முடியல. தூக்கிட்டு போறாங்க. என் பையனும் இன்னொரு ஆளுமா கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ இல்லாமல் பெயின் கில்லர்லாம் இன்ஜெக்ஷன் போட்ட போது தான் கொஞ்சம் நிற்க முடிஞ்சுது. ஆனால் இந்த காரியம் எத்தனை நாளைக்கு இருந்தது? கூடி போனால் ஒரு 10 நாள். இன்னைக்கு நீங்கள் குதிக்க சொன்னால் குதிப்பேன். என் தேவன் சோதனை அனுபவிப்பாரு, ஆனால் அதில் நம்ம நிலை நிற்க மாட்டேங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டம் வேணாலும் வந்திருக்கட்டும் இப்போ, ஆனால் சோதனைகள் வருவது அவசியம். அப்போதான் அவங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியும். ஆதாமுக்கு டெஸ்ட் வச்சாரு, ஆனால் அவன் தோத்துட்டான். அவனுடைய மனைவினால தோத்தான். அதெல்லாம் பெரிய காரியம், அதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு இல்லை. இன்னைக்கு நீங்களா எப்படி நம்ம ஜெயம் எடுக்கிறவங்களா இருக்கிறோமா? நமக்கு ஜெயம் தருவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறது. இந்த பாவம் அந்த பாவம் இல்லை. ஐயோ நான் பாவி என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்த இருதயம் உள்ளவன் தான் என்ன பண்ணுவான்? தேவனை தரிசி. எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கோம். சுத்த இருதயம் உள்ளவன் தான் தேவனை தரிசி. ஆகவே நம்முடைய சுத்த இருதயத்தை தர வேண்டும் என்றால் கர்த்தருடைய ரத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை தினம் தினம் தியானிக்க வேண்டும். அப்ப என்னாச்சு? இந்த அபிஷேகத்தினால் என்னுடைய எல்லா நுகமும் முறிக்கப்படும். கடைசியா சொல்றாரு சந்தோஷம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும்
சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யம் ஒண்ணு. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் வந்துருங்க, மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு என்னது, பிரியாணி. அப்பதான் வராங்க மக்கள். இதுக்கா இருக்குது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லைங்க. அந்த சந்தோஷம் இந்த வார்த்தையில் இருக்குதுங்க. இந்த வார்த்தை நீங்க எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த உலகத்து எந்த ஒரு ஆகாரம் உங்களை ஆசீர்வதிக்காது. நான் இப்பதான் சொன்னேன், நான் படுத்த படுக்கையா இருந்தேன், டாக்டர் சொன்ன மருந்து என்ன சோகப்படுத்தல, என்னுடைய ஆகாரம் என்ன சோகப்படுத்தல, கர்த்தருடைய வார்த்தை என்னை எழுப்பி நிற்க வைத்தது. உங்களை எழுப்பி நிற்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மாந்தன் அல்ல. கடைசியா லூக்கா 24:32 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே அப்படியே கொழுந்து விட்டு இந்த வார்த்தையை சொல்ல 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 என்னதான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனம் சொல்ல சொல்ல மகிழ்ச்சி ஆகுது? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுமே. ஆமென். வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் அலைந்தேன், பாவ பாடியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் அலைந்தேன், பாவ பாடியதை சுமந்தலைந்தேன். ஆனால் இயேசு கைவிடார், நன்மையாக நடத்துவார். ஆனால் இயேசு கைவிடார், நன்மையாக நடத்துவார். அந்த இயேசு ஆனாரே, அந்த இயேசு இந்த நாள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் பொங்குது? ஆமென். ஆகவே இந்த சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் இன்னும் நிறைய இந்த மீதான வசனத்தெல்லாம் தியானிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்லை, டைம் முடிஞ்சு போச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சதுனால இதோட நிறுத்துறோம். கர்த்தர் சித்தமான அடுத்த முறை வரும்போது மீதமான காரியங்களை பார்ப்போம். ஆமென். புல்பிட்லாம் டைரக்ஷன் மாறிடுச்சு. உண்மையாகவே தேவ பிரசன்னத்துல ஒரு சந்தோஷம்தான். அல்லேலூயா. அருமையான மூத்த ஊழியர்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம். ஆமென். இந்த வாரத்தில் 90 வயசு ஐயா வந்து அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தாரு. ஐயா வந்து 76. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற உற்சாகம் அதெல்லாம் தான் நம்ம அதிகமாக வாலிப பிள்ளைங்க இதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. பாவம் நீங்கிற்றே, பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். போன வாரம் ஒரு வசனம் மனப்பாடமாக சொல்ல சொன்னேன். யோவான் 3:30, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்றைக்கு இது நம்ம மனப்பாட வசனமாக வச்சுக்கலாம். லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. பிசாசு எவனை விழுங்கலான்னு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. பிசாசுடைய எந்த ஒரு அவனுக்கு ஒரு வாய்ப்பும் நம்ம கொடுக்காம நம்ம வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நமக்குள்ள பிசாசுடைய கிரியைகள் இருந்ததுன்னா அவன் ஈஸியா உள்ள வந்துடுவான். ஆனா நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து, தாவீது பாருங்க, எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, அடையேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்ல வாய்களை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அதிகாரிகளோடு உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. உடைய கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை தாங்கப்பா. விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தருடைய கரம் அதிகமாய் விளங்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் விசேஷமாக யாருக்காவது ஜெபிக்கணும்னா நீங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நம்ம விசேஷமாக ஒரு ஜெபம் ஏறெடுக்க போகிறோம். இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வேணும், ஒரு விடுதலை வேணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் நல்ல கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஒரு விசேஷத்தை ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தினால, இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்தினால உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்படியே எழும்பி நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஜெபிக்க விரும்புகிறவங்க, உண்மையாக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவங்க இந்த நாளில் கூட விசுவாசத்தோடு அப்பா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மதிக்கவும் இல்லை, மதிக்கவும் போட்டிருக்கா, மிதிக்கவும் போட்டிருக்கா, மிதிக்கணும்னு போட்டிருக்கு. பிசாசு அவன் நம்மளை பயம் காட்டலாம், ஆனால் கர்த்தர் அவனுடைய எல்லா கிரியைகளை அழிக்க குமாரனாக இயேசு வெளிப்பட்டார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளில் வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட நீங்களும் ஜெபிங்க. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், தேள்களை நாங்கள் மிதிக்கிறோம், சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறோம், சத்ருவின் கிரியைகளை அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல நாமத்தினாலே. மத்தேயு 28:18 சொல்லப்பட்டிருக்கு, வானத்தையும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த சகல அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி, அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தி, இந்த ஆண்டுல ஆண்டவரே பல ஆண்டுகளாய் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எல்லா சர்ப்பங்களை மிதிக்கிறோம், தேள்களை மிதிக்கிறோம், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிறோம். மத்தேயு 18:18 படி பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும்,
பூமியிலே எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே எவைகளை எல்லாம் கட்ட வேண்டுமோ அவைகளை நாங்கள் கட்டுகிறோம். எவைகளை எல்லாம் கட்ட அவிழ்க்க வேண்டுமோ அவைகளை கட்ட அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலே நுகங்கள் முறிக்கப்படும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகோ தேவாவினாலாகோ. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம். நாங்கள் விடுதலை விரும்புகிறோம். எல்லா அடிமைத்தன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படுவதால். விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம். பாடுங்க, வாயை திறந்து விடுதலை வாஞ்சிங்க. தாருமையா. பலமோ அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகோ தேவாவினாலாகோ. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி விடாம தட்டி தட்டி நல்ல 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 நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சாத்தான் மிதிக்கிறான். சர்ப்பங்களை மேற்கொள்ளுகிறோம். சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாவதாக வெளிச்சம் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வானம் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு பதில்களை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்ட தேவன், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரே கர்த்தர் அவருடைய சந்ததியிலே ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜா பிறந்தது போல எங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராக உயர்த்துகிறவராக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.